எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரசி. இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான ஒரு முக்கியமான பதிவும் கூட. நாளைய தினம் ஆனி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரம் இணையுது, திதிகளில் தசமி திதி இணையுது. இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த செயற்கை நாளின் பொழுது பெண்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி தந்து வழிபாடு மேற்கொண்டாலே என்னெல்லாம் கோரிக்கைகளாக முன்வைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைய தினம். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் வீடுகளில் பெண்கள் வீட்டை அனைத்தையுமே சுத்தப்படுத்தி வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். இது எல்லாமே செய்வது எதுக்காக? அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் என்றென்றைக்குமே சந்தோஷம் நிலைத்திருக்கணும், பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எதுவுமே வரக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது, செல்வம் செழிக்கணும் அப்படிங்கிற அந்த பலவிதமான கோரிக்கைகள் அனைத்தையுமே முன்வைப்பதற்கும் வாழ்க்கை செழிப்படையணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்கிறோம். அப்படி அந்த சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சில குறிப்பிட்ட திதியோடையும் ஒரு சில நட்சத்திரத்தினுடைய சேர்க்கையோடையும் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி அந்த அதிர்ஷ்ட சேர்க்கை நாளின் பொழுது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட செயல்களால் கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி வரம் பெற முடியும். கேட்டதற்கும் மேலான பலன் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னாலோ, கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, கண்டிப்பாக என்னெல்லாம் கோரிக்கைகளாக கேட்குறோமோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை அம்பாள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் வீட்டில் பூஜை அறையில் வழிபாடு அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. அம்மன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகி அன்னையை வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்துக்கும் போகலாம். இல்லை சாதாரணமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு போகலாமான தாராளமாக போயிட்டு வரலாம். மொத்தத்தில் பெண் தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் போகும் பொழுது வெறுங்கை வீசிட்டு போகக்கூடாதுங்க. எப்பயுமே கோவிலுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. சுவாமிக்காக பூக்கள் வாங்கிட்டு போகிறது, இல்லை அர்ச்சனை தட்டு நம்ம வாங்கிட்டு போகிறது, இப்படி ஏதாவது வாங்கிட்டு போகணும். அப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையோடு வரக்கூடிய காரணத்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்காகவே நீங்கள் வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறத செய்யணும். அப்படி என்ன ஒரு சக்தி வாய்ந்த பொருள், எப்படி இந்த பொருள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் கிழங்கா நீங்கள் வாங்கி மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் மஞ்சள் பாக்கெட்டை கூட வாங்கி கொண்டு போய் கோவிலில் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மொத்தத்தில் நாளைய தினம் மஞ்சளை நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தருவது, அதுவும் அம்பாளுக்காக வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போகும் பொழுது சுவாமிக்காக பூக்கள், வளையல் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு நீங்கள் சாத்துறதுக்கு புடவை சாத்தணும்னு ஏதாவது வேண்டுதல் முன்னாடி காலத்தில் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் தாராளமாக நிறைவேற்றலாம். ஏன்னா இந்த தசமி அப்படின்னு சொல்லும் பொழுதே, பொதுவாக வெள்ளிக்கிழமையோடு தசமி இணையுது அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பாவங்களை போக்கக்கூடிய தசமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால் ரொம்பவுமே மனதளவில் துன்பப்பட்டிருக்கிறோம், அதை நினைத்தாலே ஏதோ ஒரு சங்கடம் மனசில் தொற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த சங்கடங்கள் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் நீங்கள் புடவை சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வளையலும் வாங்கிட்டு போங்க, புடவையும் வாங்கிட்டு போங்க. வேண்டுதல் வைத்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் யார் வேணாலுமே தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நாளைய தினம் கோவிலுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருளை பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும். நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெய்வேத்தியத்தையே நீங்கள் பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய 10 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இந்த தாம்பூலம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை விரலி மஞ்சளோ இல்லை கிழங்கு மஞ்சளோ ஏதோ ஒன்று நீங்கள் பாக்கெட்டில் வாங்கி தரக்கூடிய மஞ்சள் பொடியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக நாளைய தினம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ என்னங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தானே நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தானம் தரணும், ஆனால் நீங்கள் 10ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சுவாமிக்காக, அதாவது அம்மனுக்காக ஒரு செட்டை தனியாக வாங்கி கொடுத்துறோம். மஞ்சள் நம்ம வாங்கி கொடுத்துறோம். இது கூட நீங்கள் தாம்பூலம் செட்டு மாதிரி புடவை வளையல் இது எல்லாமே வைத்து நீங்கள் தாம்பூலம் செட்டு மாதிரி அம்மனுக்காக கொடுத்துட்டு மீதி 10 நீங்கள் கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும்.
திதிகளில் தசமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது 10வது திதி இல்லைங்களா? அதனால தான் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தசமி திதி அப்படிங்கிறதாலையும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிதெய்வமாக கருதப்படக்கூடிய ஸ்ரீரங்கநாதருக்கு உகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட தானம் கட்டாயம் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரத்தை அள்ளி தருவதோடு மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நம்ம வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறோமோ, இப்போ வீட்டில் கடன் தொல்லை இருக்குது அது தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாலோ, இல்லை மன கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாலோ, இல்லை குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும், நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நம்ம நினைத்து வேண்டுறோமோ அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதை கோவிலுக்கு போய் தான் தரணுமா, இல்லை வீட்டில் இருந்தபடி நாங்கள் வீட்டில் எல்லாமே பூஜைகள் எல்லாமே செய்துட்டோம், அப்போ நாங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர சொல்லி தரலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தரலாம். இப்போ ஒருவேளை அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறீங்க, இப்போ வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க இல்லை வெளியூர்களில் வசிக்கக்கூடியவங்க, அந்தளவுக்கு பக்கத்தில் கோவில்கள் இல்லை, அதனால எங்களால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக இந்த முறையை பின்பற்றலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்களுக்கு குறிப்பிட்டு, அதுவும் மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய பெண்களுக்கு குறிப்பிட்டு நம்ம மஞ்சளை தானம் தருவது அப்படிங்கிறது கட்டாயம் வீடுகளில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது, அதாவது அதுவும் நாளைய தினம் ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படிங்கிறதால மஞ்சள் கிழங்கு நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கயிறில் நீங்கள் கைப்பட கட்டி அணிவிப்பது, அதாவது அம்மனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இதை நம்ம வீடுகளில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம தாராளமாக செய்யலாம், தவறில்லை. அதாவது கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் வீட்டில் அம்மனுடைய சுவாமி படம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சுவாமி படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து மஞ்சள் கிழங்கை நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. மொத்தத்தில் நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். அப்படி அந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த சேர்க்கை எப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளால் ககிந்து சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமையோட தசமி அப்படிங்கிறது வரும், வெள்ளிக்கிழமையோட ரேவதி அப்படிங்கிறது வரும். ஆனால் இரண்டுமே சேர்ந்து வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட ஆணி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ரேவதி மற்றும் தசமி திதி அப்படிங்கிற காரணத்தால் வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரியான ஒரு விசேஷ தீப வழிபாடு மேற்கொள்ளணும், தங்கம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகணும், அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த தீப வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விளக்கப்பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி எந்த ஒரே பொருளை வைத்து நம்ம வீட்டு பூஜையில் வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும், இந்த பொருள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்கப்பதிவும் இருக்குது. இது வரைக்கும் 2 பதிவுகளையுமே பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா ஆணி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அதோடு இணைந்து வரக்கூடிய தசமி மற்றும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி இல்லை கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம கோவிலுக்கு வாங்கித்தர வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.